தமிழர் திருநாளை ஒட்டி சொந்த ஊர்களுக்கு செல்ல மக்கள் ஆர்வம். சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அலைமோதும் கூட்டம். பொங்கல் பண்டிகையை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு படையெடுக்கும் மக்கள். பெருங்களத்தூரிலிருந்து செங்கல்பட்டு வரை கடும் போக்குவரத்து நெரிசல். ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் மேலும் ஒரு நாள் நீட்டிப்பு. விடுபட்டவர்கள் புதன்கிழமையும் பரிசு தொகுப்பை பெறலாம் என தமிழக அரசு அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் கல்வி நிறுவனங்களின் பொங்கல் பண்டிகை கோலாகலம். புதுப்பானையில் பொங்கலிட்டு மாணவ மாணவிகள் உற்சாகம். சாதி மத வேறுபாடுகள் ஏற்றத்தாழ்வுகளின்றி அனைவருக்குமான திருநாள் பொங்கல் என முதல்வர் ஸ்டாலின் மடல். நிரந்தர கொரோனா போல தமிழ்நாட்டின் மீது பாஜகவின் வஞ்சகம் தொடர்வதாகவும் குற்றச்சாட்டு. உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி பொங்கல் வாழ்த்து. உழவர் பெருமக்கள் வாழ்வில் ஏற்றம் காண அதிமுக ஆட்சி காலத்தில் பல்வேறு நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதாக பெருமிதம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் தனியார் பள்ளியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் ராகுல் காந்தி பங்கேற்பு. பானையில் பொங்கலிட்டு கொண்டாட்டம். நாட்டில் ஜனநாயக அமைப்பு தாக்குதலுக்கு உள்ளாகி வருவதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. ஆட்சியாளர்களே ஜனநாயகத்தை சிதைப்பதாகவும் பாஜக மீது மறைமுக தாக்குதல். இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களை மீட்க உரிய தூதரக நடவடிக்கை தேவை. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வருகிற 20ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு 19ஆம் தேதி முதல் தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் செய்யும் என்றும் அறிவிப்பு. சென்னையில் 23ஆம் தேதி பிரதமர் மோடி பங்கேற்கும் மாநாட்டிற்காக 3 இடங்கள் தேர்வு. வசதிகள் குறித்து ஆய்வு செய்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். கரூர் துயரச் சம்பவம் விசாரணை தொடர்பாக விஜய்க்கு சிபிஐ மீண்டும் சம்மன். டெல்லி அலுவலகத்தில் திங்கட்கிழமை ஆஜராகியிருந்த நிலையில் வரும் 19ஆம் தேதி மீண்டும் வர நோட்டீஸ். மெர்சல் படத்தை தொடர்ந்து ஜனநாயகன் பட விவகாரத்தில் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்த ராகுல் காந்தி. தமிழ் மக்களின் குரலை ஒடுக்குவதில் மோடியால் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என விமர்சனம். ஜனநாயகன் படத்துக்கு பாஜக நெருக்கடியா என்ற கேள்விக்கு பதிலளிக்காத தவேக நிர்வாகி நிர்மல்குமார். காங்கிரஸ் தொடர்பான தங்களது பழைய நிலைப்பாட்டில் மாற்றமில்லை என்றும் கருத்து. காங்கிரஸ் தலைவர் செல்ல பெருந்தகை வந்துட்டு சிபிஐ வந்துட்டு பிஜேபியோட ஒரு பொலிட்டிக்கல் அக்ரிமெண்ட்ல இருக்கு. அதன் காரணமா தான் என்கொயரி பாருங்க. இது பிஜேபி இஸ் பிரஷரிங் யூ சொல்றாங்க. இங்க பாருங்க, நாங்க இது சம்பந்தமா முதல் நாள் போனப்பே சொல்லியிருக்கோம். எது எங்களுடைய நிலைப்பாட்டில் எந்தவித மாற்றம் இருக்காதுன்னு தெளிவாக போன தடவை நாங்கள் சிபிஐ இதுக்கு போய் சொல்லியிருக்கிறோம். அதனால அதை மட்டுமே நீங்கள் எப்போயுமே எடுத்துக்கோங்க, அதை கடைசி கருத்தாக எடுத்துக்கோங்க. எங்களுடைய நிலைப்பாட்டில் எந்தவித மாற்றமும் இருக்காது. ரயில் ஒன் செயலியில் முன்பதிவில்லாத டிக்கெட்டுகளை பெறுவோருக்கு 3 விழுக்காடு கட்டண தள்ளுபடி.
புதன்கிழமை முதல் சிறப்பு சலுகை அமலுக்கு வரும் என சென்னை ரயில்வே கோட்டம் அறிவிப்பு. பாஜக RSS தலைவர்களை சீன கம்யூனிஸ்ட் கட்சி குழுவினர் சந்தித்த விவகாரம். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் சரமாரி விமர்சனம். களைகட்டும் மும்பை மாநகராட்சி தேர்தல். ரோபோ உதவியுடன் பரப்புரை மேற்கொள்ளும் தாக்கரே ஆதரவாளர்கள். மைசூரு வந்திருந்த ராகுல் காந்தியுடன் கர்நாடகா துணை முதல்வர் DK சிவக்குமார் தனியாக சந்தித்து ஆலோசனை. முதல்வர் பதவி தொடர்பாக சித்தராமையாவுடன் மோதல் போக்கு நிலவும் சூழலில் முக்கியத்துவம் பெறும் சந்திப்பு. திருநாய்க்கடி விவகாரத்தில் விலங்கு நல ஆர்வலர்கள் மீது அதிருப்தி தெரிவித்த உச்சநீதிமன்றம். மாநில அரசுகளிடமிருந்து மிகப்பெரிய தொகை இழப்பீடாக பெறப்படும் எனவும் எச்சரிக்கை. அசாமில் ஒரே மைதானத்தில் ஆயிரக்கணக்கான பெண்கள் பங்கேற்று பாரம்பரிய நடனமாடி அசத்தல். 17ஆம் தேதி பிரதமர் மோடி கவுஹாத்தி வரும் நிலையில் வரவேற்புக்காக ஒத்திகை. நாடெங்கும் பாஸ்மதி அரிசி விலை சரிவு. ஈரானில் நிலவும் பதற்றம் காரணமாக இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி பாதிப்பு எதிரொலி. ஈரானுடன் வணிக தொடர்புகளை வைத்திருக்கும் நாடுகளுக்கு 25% கூடுதல் வரி விதிக்கும் ட்ரம்ப். இந்தியாவிற்கு பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது என மத்திய அரசு தரப்பில் தகவல். ரஷ்யாவிலிருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகள் பட்டியலில் 3வது இடத்திற்கு கீழிறங்கியது இந்தியா. அமெரிக்கா அளித்த நெருக்கடி எதிரொலி. ஜப்பானில் ராணுவ வீரர்கள் போர் ஒத்திகை. கவனத்தை ஈர்த்த ரோபோ நாய்கள். மீண்டும் புதிய உச்சம் தொட்ட தங்கம் விலை. சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்தது. வரலாறு காணாத உச்சத்தை தொட்ட வெள்ளி விலை. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 5 ரூபாய் உயர்ந்து 292 ரூபாய்க்கு விற்பனை.